ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பொரி உருண்டை செய்யலாமா? கார்த்திகை தீபம் வருது இல்லையா? அதுக்கு பொரி உருண்டை செஞ்சு நம்ம சாமி கும்பிடலாம். பொரி உருண்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த கப்பு வச்சு தான் 3.5 கப்பு பொரி எடுத்திருக்கேன். இதே கப் அளவு தாங்க. 3.5 கப்பு பொரியும் 1 கப்பு வெல்லம். வெல்லம் குவியலாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொரியும் நான் குவியலாக தாங்க எடுத்தேன். 3.5 கப்பு 1 கப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் இதில் தேங்காய் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி அதை நெய்யில் வறுத்து போடுறேங்க. இந்த மாதிரி தேங்காய் நெய்யில் வறுத்து போடுறப்போ அந்த பொரி உருண்டை சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் அப்பப்போ கடிபடும் இல்லையா பொரி சாப்பிட்றப்போ, அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. இந்த தேங்காவை நம்ம பொன் முறுவலாக வறுத்தரணுங்க. இந்த பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இந்த பாருங்கள் ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நெய்யில் வறுத்து அந்த நெய்யோடையே நம்ம பொரியில் கொட்டிடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் தூசி குப்பையெல்லாம் இருக்கும், கல் கூட இருக்கும், மண் இருக்கும். அதனால் வெல்லம் 1 கப்பு எடுத்தோம் இல்லையா, அதை ஒரு சட்டியில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த தேங்காவை பொரியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெய்யோடையே கொட்டிடுங்க. நல்லா கலந்து வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பொரி உருண்டை செய்யலாம். இப்போ வெல்லம் நமக்கு பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. எல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு கடாய், பெரிய கடாய் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு இரும்பு கடாய் தான் நான் எடுத்திருக்கேன், பெரிய கடாயாக எடுத்திருக்கேன். இதில் வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துருங்க. ஏன்னா நிறைய மண் இருக்குது அதில். அதனால் கண்டிப்பாக வெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெல்ல பாகு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் பதம் நீங்கள் கவனித்து எடுக்கணும். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். அதனால் வெல்லத்தை நீங்கள் கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்ல பாகு நல்லா கொதிக்கட்டுங்க. இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க, சின்ன ஸ்பூன் வச்சு. இப்போ பதம் பாருங்கள், இந்த மாதிரி வர்றப்போ நம்ம பதத்தை டேஸ்ட் பண்ணணும். ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு அந்த வெள்ளை பாகை ஊற்றி நம்ம கையில் எடுத்து கையில் உருண்டை பிடிச்சி பார்க்கணுங்க. அது சாஃப்டாக இருக்குது. இப்போ எடுக்கிறது இப்படி அமுக்கி பார்க்குறப்போ சாஃப்டாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அதுதான் பதம். இன்னும் கொஞ்சம் நேரம், 1 நிமிஷம் நம்ம பாகு காய்ச்சலாம். எப்போவுமே பாகு பதம் பார்க்குறப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஜாஸ்தியாக முருகிடக்கூடாது. இப்போ பார்க்கலாம். நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அளவு கட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் விட்டு பாருங்கள். இப்போ நல்லா ஹார்டாக வந்துருச்சுங்க. அப்படி எடுக்கும்போதே நம்ம கையில் அமுக்கி பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுதான் கரெக்டு பதங்க. அப்படி அமுக்கி பார்க்குறப்போ கொஞ்சம் ஹார்டாக தெரியும். இந்த பதம் போதுமானது. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பொரியை போட்டு கிளறணுங்க. நல்லா எல்லா பொரியும் பாகும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு அந்த சூட்டோடையே நம்ம பொரி உருண்டை பிடிச்சிடணும். ஆறி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சா ஈஸியாக எல்லாமே உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆல்ரெடி ஆஃபில் தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் நான் சும்மா ஸ்டவ்வில் வச்சு கிளறேன் ஒழிய ஸ்டவ் ஆனில் இல்லை. நம்ம பாகு ரெடி ஆனோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரியை போட்டு கலந்து விட்டுக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம கீழே இறக்கிட்டு அப்படி உருண்டை பிடிக்க வேண்டியதான். கொஞ்சம் சூடாக இருக்கும். நீங்கள் கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தொட்டுக்கலாம். சில பேர் தண்ணி கூட தொட்டுக்கிட்டு பிடிப்பாங்க.
அது வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு இருக்குமா எனக்கு தெரியல. நான் எப்போவுமே வந்து எண்ணெய் இல்லை நெய் இந்த மாதிரி கையில் தொட்டுக்கிட்டு தான் உருண்டை பிடிப்பேன். இப்போ எல்லா பொரியும் நம்ம கலந்து விட்டாச்சு. இதை நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அருமையாக வருங்க. சூடோடு நம்ம இந்த உருண்டை பிடிக்கிறப்போ எல்லா பொரியும் உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னா பொல பொலன்னு இருக்கும், உருண்டை பிடிக்க மட்டும் வராது, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக பொரி உருண்டை வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கங்க. இந்த மாதிரி எல்லா பொரியும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து பாக்ஸில் மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு, ஒரு வாரத்துக்கூட இது கெடாமல் இருக்குங்க. தேங்காய் துருவெல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். இதை மாதிரி செஞ்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க.